ஹே ஹாய் காய்ஸ், ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேமை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரூத்துன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும். டேர்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற கொஸ்டினை ஒரு பேய் கேட்டுச்சுன்னா, நீங்கள் பேய்கிட்ட ட்ரூத்துன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்ல முடியாமல் வச்சுக்கிற ஒரு உண்மையை சொல்லுச்சுன்னா, இல்லை டேர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அந்த பேய் பண்ண சொல்லிச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேர் ட்ரூத் ஆர் டேர். இப்போ கதைக்குள்ளார போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒலிவியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு பொண்ணு. அப்போ ஒலிவியாவோட ஃப்ரெண்டு மார்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வர. அவ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் வெளியே போகிற ஒரு ட்ரிப் நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து ட்ரிப் போகிறாங்க. ட்ரிப் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பு முடிகிற மாதிரி வருது. அப்போ அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, ஓகே இன்னொரு ட்ரிப் முடியுதா, லாஸ்ட் நாள் போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கார்ட்டர் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம், ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அதனால எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒலிவியா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற. ஏன்னா ஒரு சோசியல் மீடியா பாப்புலரில், அதனால சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் கண்ணுக்கு ஒரு பானெல்லாம் தெரியுது உடஞ்சி போன மாதிரி. அங்கே கீழே ஒரு சிஸ்டரோட ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சேரை போட்டு உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கார்ட்டருங்கிறவன் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி கொஸ்டின் கேட்கும்போது கார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது ட்ரூத்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, என்னன்னா நீ ஒலிவியாவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஒலிவியாவை வந்து ஏமாத்துறது ரொம்ப ஈஸி, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவளை வச்சே உங்க எல்லாரையும் இந்த கேமுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட என்னோட கேம் முடிஞ்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஒலிவியா பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி வர, என்ன சொல்கிறேன், எங்கே போகிற, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது டேர்னு வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் இந்த கேமில் ஆளுங்களை சேர்த்து விடுன்னு சொன்னாங்க. அதனால் நான் சேர்த்து விட்டுட்டேன், என்னோட வேலை முடிஞ்சு நான் தப்பிச்சிட்டேன், நீ எப்படியோ ஒன்று புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணி உஷராக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஒலிவியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அவளுக்கு என்னன்னே தெரியல. திரும்பி பார்த்தா அங்கே உட்காந்துட்டு இருந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் முன்னாடி ஒரு பேய் சிரிச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நார்மலாக எப்பயும் மாதிரி காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒலிவியாவை காட்டுறாங்க. டெய்லி அவள் காலேஜ் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறிகுறி மாதிரி ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. அவள் எடுக்கிற பேப்பரில் இருக்குது, அவளோட காரில் யாரும் எழுதி வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவங்க யாருமே நம்பவே இல்லை. அவளுக்கு மட்டுமே ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிறது இல்லை, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒலிவியாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாரில் இருக்கும்போது அவன் முன்னாடி இருக்கிற ஒரு பொண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்துடும். அந்த பேய் கேட்கும் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு. இவன் இருந்துட்டு டேர் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு அந்த பேய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா, நீ வந்து பேண்ட்டை கழட்டிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிடும். இவனும் பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக பேண்ட்டு தானே கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே ஏறி நிற்பான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு கழட்ட மாட்டான். உடனே என்ன ஆகுனா அப்படியே அந்த டேபிள்லேயே வலிக்கி கீழே விழுவான். அப்போ அவனோட கழுத்து பக்கத்தில் இருக்கிற டேபிளில் பட்டு உடஞ்சி போய் அப்படியே இறந்து போயிடுவான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற லூக்கஸ்ங்கிறவன் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறான். அப்போ அவன் வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்துல ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட கையிலையும் பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு வருது. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சுது, ஓகே அவள் சொல்கிறது உண்மைதான் போல, எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குதுன்னு. அவன் திரும்ப ஒலிவியா இருந்த இடத்துக்கே வந்து, ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே நம்பலாத. அப்போது ஒலிவியாவோட ஃப்ரெண்டு மார்க்கிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் மெசேஜ் வருது, என்னன்னா ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இருந்துட்டு டேர்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பேய் வந்து என்ன மெசேஜ் பண்ணுதுன்னா, ஒலிவியாவோட கையோட அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஒலிவியா பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்லிட்டு இருப்ப, வேற வழி இல்லை, நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கியை கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி ஒலிவியா பண்ணுவா. அதனாலே பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஒலிவியாவோட கையை உடச்சிருவா. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூத் ஆர் டேர் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்துட்டு இருக்குது, பைத்தியக்காரங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒலிவியாவை கூட்டிட்டு பிராடும் லூக்கஸும் ஹாஸ்பிட்டல் வந்துக்கிறாங்க. இந்த கேமோட ஆர்டர் படி அடுத்து யாருக்கு கொஸ்டின் வரப்போகுதுன்னா பிராட் அப்படிங்கிறவனுக்கு தான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு டெட் பாடி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அவங்ககிட்ட ட்ரூத் ஆர் டேர்னு கேட்கும். அவன் பார்த்தீங்கன்னா பயந்து போய் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை பார்க்குறான். அப்போ அவங்க அப்பாக்குள்ள அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர்னு கேட்குது. அவன் ட்ரூத்னு சொல்லிடுறான். அப்போ அதுக்கான உண்மை ஏதோ ஒன்று சொல்லிடுறான் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்குறான். இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேள்வி வரும்போது நான் ட்ரூத்னு சொன்னேன், ஆனால் நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தோன்னா நான் சொல்லவே கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சிருந்த விஷயத்தை தான் அது வந்து கொஸ்டினாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியாதோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம டேர்னு சொல்லும்போது அதை பண்ண வைக்குது. இந்த பேய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டாக
ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது அந்த இடத்துல நல்லாவே தெரிய வருது அவங்க எல்லாருக்குமே. அடுத்து யாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற இன்னொரு பையன் ஒருத்தன் தான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருப்பான். அவனை தேடிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இடத்துல அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து அவன்கிட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி கேட்கும். அவன் பார்த்தீங்கன்னா ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவன்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து என்னன்னா, நீ தான் காலேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் போதைப் பொருள்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறத கேட்கும். அதை எப்படி என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவான். உடனே அவனோட உடம்புக்குள்ளார அந்த பேய் வந்து அவன் பேக்கெட்டில் இருக்கிற பேனாவை கையில் எடுத்து அவனையே குத்திக்கு வச்சு அந்த இடத்துல அவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேமுங்கிறது 100% உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. அதனால் இந்த பேய் இனிமேல் கொஸ்டின் கேட்டுச்சுன்னா ட்ரூத் அப்படிங்கிறதையே சொல்லிடுங்க. ஏன்னா எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் நம்ம சொல்லி அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு அந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரூத்துன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பேய் பார்த்தீங்கன்னா இல்லை உனக்கு டேர் தான் அப்படின்னு சொல்லிடுது. என்னன்னா இந்த கேமில் ஒரே வார்த்தையை தொடர்ந்து 2 தடவை சொல்லிட்டா 3ஆவது தடவை அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண 2 பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் 3ஆவதா ப்ளே பண்ணுற நீ டேர் தான் சொல்லி ஆகணும், உனக்கு டேர் தான், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த டேருக்கான விஷயம் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு பாட்டில் வச்சுட்டு இருக்கும். அந்த பாட்டிலை குடிச்சிக்கிட்டே அந்த வீட்டோட எஜ்ஜில் அவள் நடந்து போகணும், அந்த பாட்டில் காலியாக வர வரைக்கும். ஸோ அவளை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே பெட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு லூக்கஸ் பார்த்தீங்கன்னா மேலே போய் எதுக்கும் அவளை பிடிச்சிக்கிறதுக்காக பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பான். அப்படி அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பாட்டில் முடியிற நிலைமைக்கு வரும். அந்த கடைசி கொஞ்சமாக அவள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவா. கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று பெட்டை போட்டு அவளை காப்பாற்றிடுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஆரம்பித்தது யார் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மாட்டுவா. அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி நீ எங்களை நேரில் வந்து பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் வந்திருப்பா. அவகிட்ட இந்த கேமை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேம் வந்திருக்கும். ட்ரூத் ஆர் டேர்னு கேட்கும்போது டேர்னு சொல்லியிருப்பா போல. அதுக்கு வந்து அந்த பேய் என்ன சொல்லியிருக்குன்னா ஒலிவியாவை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போல. கன் எடுத்து நேராக ஒலிவியா மேலேயே நீட்டுறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒலிவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவளை காப்பாற்றிடுறாங்க. ஸோ அந்த டேரை கம்ப்ளீட் பண்ணாததுனால அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே அந்த பேய் போய் அந்த கன்னை வச்சு அவளை சூட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுது. அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒலிவியாவை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த கொலைகள்லாம் நடக்குது, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு பையனை தவிர மற்ற எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த டிடெக்டிவ் சொல்லும்போது அந்த பையனோட போட்டோவை கேட்குறா. அந்த பையனை காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த கார்ட்டர் அப்படிங்கிறவன் தான். ஸோ அந்த கார்ட்டர் அப்படிங்கிறவனோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் கிட்ட இருக்கிறதுனால அவனோட அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா போட்டு எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஒலிவியாவும் லூக்கஸும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணதில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போய் அவங்க கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசும்போது தான் அவனுக்கு தெரியும் அவங்க யாருன்னா அந்த சர்ச்சில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் அவங்க. எப்படி இந்த கேம் ஆரம்பித்தது, இந்த கேமை நிறுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி அவங்க வந்து சொல்லலை, எழுதி தான் காமிக்கிறாங்க. ஏன்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னா அவங்க சிஸ்டராக இருந்த அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிஸ்டர் கூடலாம் தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாரு. அதனாலேயே இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட்டை முடிச்சு கட்டுறதுக்காக ஏதோ ஒரு டீமனை இறக்கி விடுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் மூலமாக ஒரு டீமனை இறக்கி அந்த டீமன் மூலமாக அவரை கொல்றது தான் பிளான். அவரை கொன்னுடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து கண்டினியூவாகவே ஆகிட்டு இருந்திருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிஸ்டர் மட்டும் உயிரோடவே இருந்துக்கிறாங்க. அது எப்படின்னு இவங்க கேட்கும்போது அப்போ தான் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா எப்படி அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுனா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது ஒரு பானை எடுத்து அந்த லேடி ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆரம்பித்தவங்க யாரோ அவங்களோட நாக்கு அறுத்து அதில் போடணும். இதெல்லாம் பண்ணால் அந்த பேய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க வாயை திறந்து காட்டுறாங்க. அவங்களோட நாக்கு அறுபட்டு இருக்குது. அதாவது இப்படி தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேருந்து தப்பிச்சு இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேசலை, எல்லாத்தையுமே எழுதி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் ஆரம்பித்தது யார், அந்த கார்ட்டர் அப்படிங்கிறவன் தானே. அந்த கார்ட்டர் அப்படிங்கிறவனோட அட்ரஸ் தான் அந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு இல்லை, அதை போட்டு எடுத்துக்கிட்டாங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி கார்ட்டர் அப்படிங்கிறவனை பிடிச்சிடுறாங்க. ஸோ அவனை அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த லேடி என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த பேயை போக வைக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேய் அவங்கள போக விடலை. ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளே வந்து ட்ரூத் ஆர் டேர் கொஸ்டின் கேட்டு வித்தியாசம் ஏதோ பண்ண வச்சு சாகடிக்க ட்ரை பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டரும் இறந்து போயிடுறான், லூக்கஸும் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ மார்க்கிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அந்த பேய் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஒலிவியா பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டா இந்த கேமில் இருக்கிற எல்லாருமே கொஸ்டின் கேட்கலாம், நீயும் இந்த கேமில் இருக்கிற, அதனால நான் உன்னை கேள்வி கேட்குறேன்னு ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிறத அந்த பேய்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேட்டுடுறான். அந்த பேய் வந்து டேர் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா கண்டிப்பாக ஒலிவியா வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்களை விட்டு போயிடு, யாரையும் கொல்லக்கூடாது, இந்த கேம்
கேமை நிறுத்திடு அப்படிங்கிறத சொல்லிடுவான்னு இன்டெலிஜென்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரூத் அப்படிங்கிறத சொல்லிடுது. அப்போது ஒலிவியா அதுக்கு என்ன கேட்குறான்னா, நாங்கள் இதுக்கு மேலே உயிரோட இருப்போமா மாட்டோமா அப்படிங்கிறத சொல்கிறா. அதுக்கு அந்த பேய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா கார்ட்டரும் செத்து போயிட்டான், லூக்கஸும் செத்து போயிட்டான், இதுக்கு மேலே உங்களால் இந்த கேமை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிடுது. இல்லைனா உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நீங்கள் உயிரோட இருக்கிறதுக்கு, என்னன்னா புதுசாக யாரோ ஒரு ஆளுங்களை இந்த கேமில் சேர்த்து விடுறது தான் அப்படின்னு வந்து அந்த பேய் சொல்லிடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒலிவியா புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணுறா. அவள் தான் சோசியல் மீடியாவில் பாப்புலர் ஆச்சு. யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் ஓப்பனாக இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பேசிடுறான். இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ணோம், அது இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறான். ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டையும் கேட்டுடுறா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தேன் எல்லாருக்குள்ளாரையும் போயிடுச்சு. ஸோ அவங்கள எல்லாம் தாண்டி அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகி திரும்ப இவகிட்ட வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இவ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒலிவியாவோட பிளானு. இப்படியே பார்த்தீங்கன்னா அவள் அந்த கேம்ல இருந்து அவளை சேவ் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.